வழியாக கிளம்பி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஊரில் தான் இப்போ இருக்கோம். ஏடா வீட்டில் எல்லாமே எங்கேயோ காமிச்சிட்ருக்கேன்னு பார்த்தா காலையில் வந்ததே லேட்டு. 7 o'clock நைட்டு கிளம்பி 4:30 ஆகிடுச்சு. வந்து சரியாக தூங்கவே இல்லை, அதுலேயே லேட் ஆகிடுச்சு. ஸோ வீட்டிலலாம் வீடியோ எடுக்கலான்னு பார்க்கறதுக்குள்ளே எங்கள் அப்பா எங்கேயோ வெளில கிளம்புனார். அவர் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு பேசிகிட்ருக்கேன். ஸோ நான் எப்படியும் இங்கே ஒரு 3 days தான் இருப்பேன். ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கேன். கிட்டத்தட்ட வந்து 1 year ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 1.5 years ஆயிடுச்சு. போன பொங்கலுக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த சபரிமலை போயிட்டு அப்படியே வந்தது. அதுக்கப்புறம் நான் நடுவில் வரவே இல்லை எதுக்குமே. இப்போ தான் வரேன். ஸோ சீரீஸ்லாம் போட போகிறதில்ல. இந்த 3 நாளில் எங்கெங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்றதை ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுவேன். நைட்டு சும்மா உட்காந்து நல்ல வேலை இந்த டிஸ்பிளே ஒன்று போட்டோம். நல்லா யூடியூப்பு படம். ஆக்சுவலி போனது வேறு வேலைக்கு, எங்கள் அப்பா வேறு ஏதோ போடணுன்னு சொல்லிட்டு போனார். கடைசியில் அவருக்கு ஒரு லைட்டு, அப்புறம் எனக்கு இந்த டிஸ்பிளே போட்டு வச்சுட்டு வந்துட்டோம் வேறு பிளானில் போய். ஸோ எப்படியும் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நெட்டும் கிடைக்கல, சிக்னலும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. காற்றே வரல, அவ்வளோ வெயிலாக இருக்குது. சென்னையே பரவாயில்ல போல் இருக்கிற. நானே ரொம்ப கலர் இல்லை, கொஞ்சம் கலர் தான், அதுவும் போயிடும் போல் இருக்கிறதுலாம். காலங்கலிகாலம் ஆயிப்போச்சு. நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி. நான் எப்படி 2 days கிளம்பிடுவேன். நான் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும். நல்ல வேலை இந்த காலேஜில் இன்டர்ன்ஷிப்புன்னு ஒன்று சொன்னனால அதை பண்ணுறதுக்காக நான் போய் தான் ஆகணும். அப்போ இருந்துட்டு வருவார், எப்படி தனியாக தான் கிளம்பேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலேருந்து எண்ட் பண்ண வரைக்கும் இந்த ஒரு விலாக்லேயே வந்துடும். இனிமேல் அடிக்கடி கொஞ்சம் விலாக் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். போன இயர் ஸ்டார்ட் பண்ண இயர் ஃபுல்லாக கண்டினியூஸாக போட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த இயர் வெறும் 5-6 விலாக் தான், அதுவும் எண்டிங் டைமில் தான் போட்டோம். இந்த வருஷம் போடுறோம், ஒரு வீடியோவாக போடுறோம். நல்ல வீடியோவாக போடுறோம், ஒழுங்கான வீடியோவாக போடுறோம். ஆக்சுவலி என் ஊரில் தான் இருக்கோம். என் வீடு இதெல்லாம் வந்து நான் பழைய சீரீஸுன்னு ஒன்று போட்டிருப்பேன். நானே சீரீஸுன்னு நினச்சிட்டு நல்லா இருக்குன்னு போட்டிருப்பேன். அதை யாரும் பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ தான் கொஞ்சம் வீடியோவும் பார்த்துட்டு வரீங்க. ஸோ அதெல்லாம் ரிமெம்பர் பண்ணி நான் கேட்டுக்க வரும்ல. பட் அவரே சொல்கிறாரா? வெரி குட் பிரில்லியன்ட். பார்க்க டைம் இருந்தால் அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு கோயிலுக்கு ரெடி ஆகும். என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மத்தியானம் டைம் இப்போ வந்து 12:15 ஆகுது. நம்ம அப்படியே பாட்டு கேட்டு போய் வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். நான் என்னன்ற சொல்கிறேன். Ayyappan for athletics. நான் டேடிகிட்ட சொல்லி மாதம் வேணால் இந்த மாதிரி எங்கேயாவது ஏறுறதுக்கு அனுப்பிச்சி விட சொல்கிறேன். என்ன சொல்கிறது? என்ன இவ்வளோ சொல்ல பார்க்குறேன்? நீ நடக்காதா? நான் இங்கே இல்லை. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே.
இப்படி வச்சுக்கோங்க. அதுலேருந்து என்ன தெரியுற மாதிரி இது. அப்போ தான் அதுலேருந்து நான் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். நல்ல ஆக்ஷன் பண்ணுங்க. நான் எடுக்கிறேன். நல்ல ஆக்ஷனோட ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. நல்ல வித்தியாசமா கொடுங்க. வித்தியாசமாவா? நேற்று நைட்டு 10 மணிக்கு கிளம்புனது. இப்போ டைம் 12 மணி காலைல ஆயிடுச்சு. ஒரு வழியாக நான் வந்ததே இந்த கொல்லிமலைக்கு போகிறதுக்கு தான். ஒரு வழியாக ஏறி கீழே வந்து சாமியெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே, ஒரே ஒரு நாள் மட்டும் கீழே சாப்பிட்டாச்சு. ஸோ இப்போ கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மலையிலேருந்து இறங்கி வந்து ஏதோ திங்ஸ் வாங்கணும் நிப்பாட்டியிருக்காங்க. ஃபுல்லாக ஏதோ எனக்கு பிடிச்சது ஏதோ பைனாப்பிளும் ஜாக் ஃப்ரூட்டும் வாங்கி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப நேரம் சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ கிளம்புறோம். அடுத்து எங்கேயோ போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது போவாங்களா என்னென்னு கன்ஃபார்மாக எனக்கு தெரில. செம்ம டயரில் வேறு இருக்கும். என்னன்றதை போனால் பார்ப்போம். மோஸ்ட்டாக போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். லட்சுமி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. ஐயோ, இன்னும் இவ்வளோ டார்க்காக இருக்குது. ஆக்சுவலி கரண்ட் இல்லை. இது கொஞ்சம் பெட்டர். ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு. நடுவில் காரில் உட்காந்து பேசினதா. ஆமாம், அதுக்கப்புறம் சார்ஜ் கிடையாது. ஸோ நான் பெருசாக வீடியோ எதுவும் எடுக்கல. நடுவில் ஒரு கோயிலுக்கு போனோம். அப்புறம் நடுவில் சாப்பிட்டோம். அப்புறம் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வந்துட்டு மறுபடியும் இங்கே பக்கத்தில் எங்களோட கோயில் ஒன்று இருக்கும். அந்த மேலே அதுதான் குலதெய்வ கோயில். அதோட இதுவாக இங்கே ஊரில் ஒன்று இருக்கும்ல, அதுக்கு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வரேன். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஸோ டைம் எதுவும் ஓடாது. நான் தான் பேட்ரி மாற்றணும் எல்லாத்துக்கும். டைம் இப்போ எப்படியும் 9 o'clock ஆக போகுது. ஸோ போயிட்டு மோஸ்ட்டாக ஸ்லீப் தான். அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக வந்த வேலையை முடிச்சாச்சு. ஸோ நான் ஊருக்கு போகிறது தான். நாளைக்கு 1 day மட்டும் இருக்குது. அது என்ன பண்ணுறோன்றத நான் நாளைக்கு எதாவது பண்ணால் சொல்கிறேன். இல்லைனா கிளம்புற நாளைக்கு தான். செம்ம ஹீட்டாக இருக்குது. நான் வெளில போய் உட்கார போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்த வேலையை முடிச்சாச்சு. தி நெக்ஸ்ட் டே. இல்லையா, நெக்ஸ்ட் டே எதுவும் பண்ண முடியாது. சும்மா தான் வீட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளேயும் ஒரு வேலை எங்கள் அப்பத்தாவை கூட்டிகிட்டு ஒரு வேலையாக வந்திருக்கேன். அது எங்கள் அப்பாவும் அவங்களும் பார்த்துப்பாங்க. அதனால் காரில் உட்காந்துட்டு விஜய் சித்து vlogs பார்த்துட்ருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. வெயில்னால் வெயிலே அடிக்குது அந்த மாதிரி. அப்படியே காரில் ஏசி போட்டு கூட அப்படியே அவியுது. எனக்குலாம் எப்படி தான் இருக்கிறதுன்னு தெரில. ஃபோனு, ஹெட்செட்டு எல்லாம் ஹீட் ஆகுது. நான் மட்டும் தான் ஹீட் ஆகிறேன்னு நினச்சேன். எல்லாம் ஹீட் ஆகுது. வெடித்து சதுர அளவுக்கு இருக்குது. ஸோ எங்கள் அப்பா ஒர்க்கை முடிச்சிட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு கிளம்பிடலாம். எப்படியும் ஒரு 20 minutes ஆகும். அதனால் அவங்கள அப்படியே கூப்பிட்டு வந்துட்டு அர்ஜென்ட்டாக எங்கள் அப்பா கூப்பிட்டு வர சொன்னார். அதனால டக்குன்னு கூப்பிட்டு வந்துட்டேன் காரில் அவங்கள. அதனால் வீடியோ எடுக்கல. இப்போ உட்காந்து நம்ம அவங்க வர கேப்பில் விஜய் சித்து vlogs போட்டு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணுவோம். நானும் என் கூட வந்து அதுதான் போடக்கூடாதான். அதுதான் இப்போ போய் போட்டோம்ல, பார்த்துட்டோம்ல என்ன ஏதுன்னு சொல்கிறாங்க. யார் கூப்பிட்டு போகிறது ஒன்று வந்து டெய்லியும் அப்புறம் வந்துட்டு கால் வேணும்ல, அங்கே இருந்து கூட்டிட்டு வரது. அப்படியா? ஆமாம், அது ஒன்றா இருக்குல்லையா? அதுக்கு பிறகு கூட வந்தேன். நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். அப்புறம் ஒரு வாட்டி கூப்பிட்டு வந்தேன் உங்களை. சரி,
பண்ணப்பா வாப்பா. போடக்கூடாது அடிக்கடி 2 மாதம் 2 மாதம் நின்னாலும் எடுத்து போடணும் கையில். 2 மாதம் 2 மாதம் 2 மாதம் என்ன பண்ணு இலவசம் எடுக்கணும். 1 மாதையில் எடுக்காட்டி கூட 2 மாதம் கண்டு எடுக்கணும்னா போனில் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். போனில் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அது ஏறிக்கிட்டே இருக்கு. ஏன் அதை பற்றி இது பண்ணுறேன் அப்படிங்க ஏறும் என்ன. இந்நேரம் உங்க அப்பா தாளுக்கு நீ எப்படி பேர் வாங்கி கொடுத்துருக்கணும்? ஐ அட்வைஸ் சார். எப்படி ஜனாதிபதியை உங்க அப்பா அம்மா பெருமைப்படுத்திட்டீங்களோ?